ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கானவனது பண்ணுற அளப்பறைக்கு அளவே இல்லை. எஃப்ஜேவை போட்டு பொழக்கிறார். எஃப்ஜேவை கிராஸ் ஆகிட்டு இருக்காரு. இவர் இங்கேருந்து பாடுறாரு, பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேலே ஆசைன்னு. ஒருத்தவங்க அப்படியே செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படியே ஒருத்தங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். எனக்கே இப்போ கான் இருக்குது. எனக்கு வந்து அந்த பையன் எங்கேயாவது அசிங்கப்பட மாட்டானா? என்னால் தான் முடியல அந்த சிச்சுவேஷன். அவனை யாராவது கலாக்கக்கூடாதான்னு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒருத்தர் கலாச்சா எப்படி நம்மளுக்கு குபீர்னு ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வருது. யாருக்குன்னா கனிக்கு. ஏன்னா எஃப்ஜே கிட்ட எதையுமே சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கனி, நீ பண்ணுறது தப்புடான்னு அதை நான் சுக்கா சொல்லி பார்த்தாங்க. பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு. இல்லைடா வெளியே யாராவது பார்த்தா தப்பான பரவாயில்ல, தப்பாக நினச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்கள வந்து ஓரளவுக்கு தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சரி, இதை சொன்ன இந்த பாட்டை பாடணுன்னு சிரித்து தள்ளுறாங்க. அப்படியே எஃப்ஜே போகிறாரு. பக்கத்தில் இருந்துட்டு என்னை வந்து வச்சு செய்கிறியா அப்படின்ற மாதிரி போகிறாப்புல. போனவர் இந்த பக்கம் போயிட்டு எல்லோரும் கலாக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கீழே படுத்துட்டு இந்த குழந்தை மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. டிஆரோட டான்ஸு வேறு லெவலில் வச்சு செய்கிறாரு. ஃபுல்லாக ஆக்டிவ் மோட்லேயே இருக்கார். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட் ஆகிட்டு அடுத்த வாரம் கேப்டனுக்கு ஏதாவது சம்பவங்கள் பண்ணுவார், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக அவருக்கு அந்த கவுண்டர் அட்டாக்கள் நல்லாயிருக்கும். அதனாலேயே இவருக்கு இந்த ஸ்பெஷலாக டிஆர் கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதியும் கமருதுன்னு பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புகை ஆரம்பிக்குது. விஜய் பார்வதி இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் அப்பப்போ வந்துட்டு அந்த பொண்ணுங்கூடலாம் பேசுறது கொஞ்சம் பிடிக்கல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிங்களேன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு, நான் ஒரு பொண்ணுங்க, நான் யார்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு என்னங்கன்றாரு. அவங்க செம்மையாக சிரிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது அப்படி மாதிரி சொன்னோடனே இவர் கலாய்க்கிறார். நீங்கள் முதல்ல உங்கள் புருஷனோட ஒழுங்காக இருங்க, அதுக்கப்புறம் எங்களை வந்து நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு இவர் கலாய்க்கிறாரு. இவர் ஜாலியாக வந்துட்டு வச்சு செஞ்சுட்டு போயிடறாரு. இங்கேயும் விஜய் பார்வதிக்கு ஒரு இது, அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரோராக்கிட்டே ஒரு இது பிட்டை போட்டு வந்துட்டார். ஆனால் அரோரா கலாச்சி விட்டாங்க. நீங்கள் நேற்று எழுதுறதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கமருது ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. யாருங்க? உங்கள் ஃப்ரெண்டு கமருதினா? அப்படிங்களா, சரி, இதுக்கு என்ன பண்ணும்? உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. சேர்ந்துக்கிட்டு வரும்போது யார் கூட சேர்ந்துக்கணும்னு கேட்குறாங்க அரோரா. உங்கள் ஃப்ரெண்டு கமருதின் கூட தான்றார் இவர். ரெமோ கேரக்டரில் இருக்காராம். அவங்க இல்லைங்க, நீங்கள் கேமில் மட்டும் உங்கள் கேமை விளையாடுங்க, என்னோடய லைஃப்பில் விளையாடுறதுக்குன்னு கலாச்சி விட்டாங்க. அப்படி சாதிட்டு போங்கன்ட்டாங்க. தேவையா? ஆனாலும் அவர் வந்து திரும்ப வருவார். கமருதனை பற்றி தெரியாதா? கமருதனோட கான்ஃபிடென்ட் தான் அது வந்து செம்மையாக இருக்குது. பட் இது போதாது, கேமுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பட் கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணுவார். ஏன்னா ரெமோ கேரக்டர் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா ஆக்டிங்கில் வந்துட்டால் கமருதனை வந்துட்டு வேறு மாதிரி ஒரு உருவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது நிறைய நேரங்களில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. அதுவும் புதுப்பேட்டையில் தனுஷ் அவர்களோட கேரக்டர் பண்ணதாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் விஜய் போகிறதுக்கு கமருதீன், அப்புறம் அரோரா, இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. கானவனத்தை அச்சு தூக்கிடுவார்னு நினைக்கிறேன். விக்ரமும் செமையாக போடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் விஜய் போகிறதுக்கு கமருதுக்கு ஏதோ முட்டுமோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு தோணுதா? சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.